கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மகாதசா. இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மாதிரி தான். ஸோ ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி இவங்க 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதன் மகாதசா தான் வந்து ஆரம்ப காலமாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து நல்ல புத்தி கூர்மை இருப்பவர்களாக இருப்பாங்க. நிறைய வியாபாரம் செய்யக்கூடிய யுக்தி வந்து இவங்களுக்கு இருக்கும். 17 வருட காலம் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு சில விஷயங்கள சொன்னா டக்குன்னு பிடிச்சுக்கக்கூடிய, கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே உண்டு. அண்ட் முக்காவாசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அண்டு புதன் வந்து ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா, இவங்கெல்லாம் வாழ்க்கையில படிப்பு அப்படிங்கிறதை தவிர படித்தால் தான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது இல்ல. படிக்காட்டாலும் எப்படி வாழ்க்கையை நடத்தி கொள்ளணும், தனக்கு என்ன தேவை, தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க தான் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். ஸோ படிப்பு கம்மியா இருந்தா கூட வியாபாரம், வாழ்வாதாரத்திற்கு தேவையான விஷயங்களை இவர்கள் வந்து செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட அறிவாளிகள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரம்பா திருத்தியில 12 ராசிகளும் என்ன எப்படிப்பட்ட இந்த நாளுக்கான பரிகாரத்தை நம்ம கையாளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதேபோல கேட்டை நட்சத்திரத்துக்கான ஆரம்ப கால திசையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.